அண்ணன் தம்பி இது எதுவுமே அவங்களுக்கு முக்கியமானது இல்லை. வேறு வழியே இல்லை. சொந்த பந்தங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிச்சாங்கன்னு கட்டாயம் வந்துருச்சுன்னா அடிச்சிடுவாங்க. இதுதான் அது அவங்க தப்பு இல்லை, சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிடும். சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவங்கள வந்து இப்போ நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிற ஒரு முக்கியம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, எதிரி வாழட்டுங்கிற கான்செப்ட் அவங்க கிடையாது. தன்னுடைய வெற்றி முக்கியங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சுனாக்க யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வந்துடும். அதை செஞ்சுருவாங்க. இதுதான் கும்பலக்கணம். அதுதான் அர்ஜுனனுடைய தன்மையாக நம்ம இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு முழுக்க இந்த மகாபாரத போருக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கண்ணனுடைய இதிலே தான் அவர் பயணிக்கிறார். தானாக எந்த முடிவும் எடுக்கிறதில்ல, தானாக எந்த செயலும் செய்கிறதில்ல. இதில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பீஷ்மர் படுத்தாச்சு. பீஷ்மர் படுத்ததுக்கு பிறகு துரோணர் தான் அடுத்த கேட்டகரிக்கு வர்றார். அவரும் பார்த்திங்கன்னா 2 நாள் போர் நடக்குது. 2 நாளில் வந்து இவங்களை யாரையும் ஒன்றும் செய்ய முடியல. அவர் குரு ஆச்சுங்களா, சிஷியன் கூட மோதுறதில் அவரும் ஒரு சுலக்கம் காட்டுறாரு. போருக்கு நிற்கிறாங்க எல்லோரும். இப்போ அவங்க கூட 100 பேர் இருந்தாங்கனாலும் இப்போ நீங்கள் செய்கிற தப்புன்னு ஒரு 50 பேர் எப்படி இருப்பான்? ஒப்புக்கு நிற்பான். உங்கள் பின்னாடி தான் நிற்பான். ஆனால் சண்டை போட மாட்டான். அவனு வேறு வழியிலே நிற்பான். ஆமாம், நிற்பான். அந்த மாதிரி கௌரவ படையில் நிற்கிற கோஷ்டிங்க பூராமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சியபடி இல்லாமல் பேருக்கு நிற்கிற ஆளுங்க மாதிரி இருக்குது. இதுதான் துரியோதனுக்கு தோணுது. என்ன கற்றுக் கொடுத்த குருவே நீங்கள் இப்படி 2 நாள் சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் இன்றைக்கி முடிச்சாங்கன்னு, இல்லைன்னா முடிக்கலைன்னா என்ன உங்களுக்கு விருப்பமாக தான் அங்கே போடுங்கிற இப்படி வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிடுறாரு. துரியோதனன் பேசினோன்னே வந்துடுது கோபம். இன்றைக்கி நான் வந்து சக்கரவியூகம் அமைச்சு நான் தர்மனை சிறைப்பிடிக்கிறேன், கண்டிப்பாக பிடிப்பேன். ஆனால் நீ அர்ஜுனன் வந்து இந்த சக்கரவியூகத்தை உடைக்கிறதுக்கான சூட்சம் உனக்கு தெரியும். அதனால் அர்ஜுனன் வந்து இந்த இதுக்குள்ளே வராமல் தடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ ஆளை ஏற்பாடு பண்ணணும்னா அதுக்கு ஒரு 2 பேரை ஏற்பாடு பண்ணுவார் துரியோதனன். ஒரு சக்கரவியூகம் அமைச்சிட்றாரு. சக்கரவியூகம் அமைச்சோன்னா தர்மனுக்கு இதாகிடுது. சக்கரவியூகத்தை வந்து உடைக்கிறது அர்ஜுனன் தான். அர்ஜுனன் உடைச்சிட்டு போயிடுவார், நம்ம எல்லாம் உள்ளே போயிடலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. போர் ஆரம்பித்தோன்னா 2 பேர் முன்னாடி வந்து அர்ஜுனனை வா சண்டைக்கு மோதி பார்க்கலாம் வா அப்படின்னு சொன்னவொடனே அர்ஜுனன் கிளம்பிடுறாரு. அவனுங்க ஓடுறானுங்க, போய்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டாங்க, டைவர்ட் பண்ணுறாங்க அவரை. ஆமாம், இந்த களத்துலேருந்து தனியாக கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போய் நெடுநேரம் அவங்க கூட சண்டை நடக்குது. ஒரு நாள் ஃபுல்லாகவே நடக்குதுன்னு வச்சுங்களேன். கொல்லாமல் திரும்ப என்ன இப்போ இந்த சில சில்மிஷமான ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா, ஓடுவான் நிற்பான், என்னடா அங்கேயே நின்று அவ்வளோதானா உன் வீரம் அவ்வளோதானா வா வந்து தொட்டுப்பார், இப்படியே வந்து ஒரு வெறுப்பேற்றி அந்த 2 பேரும். ஆனால் கண்ணனுக்கு தெரியல, கண்ணனுக்கு தெரியும். பீஷ்மரை சாச்சவனு அர்ஜுனனுக்கு சார்ஜ் போச்சு. ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறம் வருத்தத்தில் இருக்கிறான். பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு ஊன் இருக்குது. அப்போ இவனுக்கு ஒரு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேறு ஒரு இழப்பு இவங்களுக்கு நடந்தால் தான் சரியாக வரும். அப்படிங்கிறனால இப்போ என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும், கண்ணனுக்கு தெரியும். அதனால் போகலாம் அவங்க முடிச்சு கட்டிட்டு தான் இன்றைக்கி வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க. அர்ஜுனா போடு, அவங்க 2 பேரும் காலி பண்ணு, இவர் இதில் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சக்கரவியூகத்தில் இந்த சக்கரவியூகத்துக்கு முதல் வட்ட பாதையில் இருக்கிறவன் ஜெயத்ரதன். அவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 நான் ஒரு நாள் போரில் வந்து தடுத்து நிறுத்தணும்னு ஒரு வரம் வாங்கியிருக்கான். இந்த 4 பேரை நுழைய விடாமல் பண்ணுறான். தர்மர், பீமன், அர்ஜுனன் தான் அங்கே போயாச்சு. நகுலன், சகாதேவன் இந்த யாரும் நுழைய முடியல. இப்போ அபிமன்யு சொல்கிறான், அர்ஜுனன் பையன், எனக்கு சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு போக தெரியும், ஆனால் வெளியே வர தெரியாது. நான் உடைச்சிட்டு உள்ளே போகிறேன், என் பின்னாடியே வந்துடுங்க, வந்துட்டு நீங்கள் என்னை வந்து பாதுகாத்துருங்க, நான் உடைச்சிட்டு உள்ளே போய்டுவேன்னா. தர்மர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா வேண்டாப்பாங்கிறாரு. இல்லை நான் வந்து உடைச்சிட்டு நான் உள்ளே போய்டுவேன், எனக்கு உடைக்கிற வழி தெரியும், நீங்கள் வந்து என்ன என் பின்னாடி வந்துருங்கிறார். சரின்னு அபிமன்யு வந்து உடைச்சிட்டு உள்ளே போயிடுறான். உள்ளே போனோடனே சக்கரவியூகம்னா அடுத்த ரவுண்டு பாசிங் ஆகிடும்.
அவன் வரம் வாங்கினனால தான் 4 பேரை தடுத்து நிறுத்திடுறான். உள்ளறையே என்ட்ரி பண்ணவே முடியல. ஏன்னா அது ஒரு சக்கர வியூகம்னா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது அதை உடச்சிட்டு உங்களால் உள்ளே போனோன்னா அடுத்த சக்கரம் வந்துடும் மேலே. நீங்கள் இங்கே உள்ளே போகுது இந்த இதை உடச்சிட்டிங்கன்னா இது மேலே வந்துடும். இப்படி வந்தோடனே இது உங்களை இந்த பக்கம் வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டிடும். நீங்கள் உள்ளே போனால் நினச்சிருக்கீங்க, உங்களை ஒன்று அவாய்ட் பண்ணி வெளியே போய்டாது. சந்தமாக இருந்ததுனால இப்போ அர்ஜுனன் அபிமன்யு உடைச்சிட்டு உள்ளே நடுவு வரைக்கும் போயிட்டான். நடுவில் எல்லாருமே இருக்காங்க. சத்தையாக வந்து மாட்டிக்கிட்டான். கடுமையாக போர் செய்கிறான். அபிமன்யுவை ஒரு ஆளால் சமாளிக்க முடியல. அப்போ பல பேர் சேர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுது. பல பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. தேரை ஒருத்தர் உடைக்கிறாங்க, ஆளை மேலே அம்பு போடுறாங்க, கை கால்கள் எல்லாம் முறியுது. சண்டை போடுறான், முடியல. ஒரு ஆள் நேரடியாக சண்டை போடாமல் பல பேர் சேர்ந்து கொள்றீங்கன்னு அவன் இறந்துடுறான். அங்கே என்ன நடக்குதுன்னா இந்த 2 பேரை அர்ஜுனன் முடிச்சு கட்டிடுவார். கட்டின உடனே இங்கே இவருக்கு தெரிஞ்சு போய்டும் கண்ணனுக்கு, அங்கே மேட்ரு முடிஞ்சு. அப்படின்னோடனே இப்போ அர்ஜுனன் வந்து பையன் இறந்துட்டானா எவ்வளோ பெரிய இது இருக்கும். அதனால் ஏதாவது ஏடாக்கூடமாக ஆயிடக்கூடாதுங்கிறக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, இவனை முதல்ல தேத்தணும் அப்படிங்கிறதுக்காக வர்ற வழியில் ஒரு இடத்துல தேரை நிற்பாட்டுவார். அங்கே ஒரு அந்தனை வேகமாக ஓடியாந்து ஆற்றுல குளத்தில் குதிக்கிறதுக்காக போவான். சாகணுங்கிறதுல போவான். அவன் வர நோக்கத்தை பார்த்தவொன்னே அர்ஜுனை தடுத்து நிறுத்திடுவான். வேதியரே எங்கே போகிறீங்க அப்படின்னு. எனக்கு இருந்தது ஒரே மகன், அவன் இறந்துட்டான். இறந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது, நானும் செத்து போகிறான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோன்னே, மகன் இருந்ததுக்காக யாராவது சாவாங்களா? உங்களுடைய கடமை என்ன ஆகிறது, உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது, அப்படியெல்லாம் சாகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு வேதியர் சொல்லுவார், அதெல்லாம் நீ பேசுகிறது எல்லாம் நல்லா தான் பாருக்கும். உன்னுடைய மகனை இருந்தால் நீ இப்படி முடிவெடுப்பியா, நீ சாகாமல் நீ இருப்பியா நீ அப்படின்னு கேட்பான். கேட்டோன்னா நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் அவனு சொல்கிறான். ஆறுதல்லாம் பிரமாதமாக சொன்னால் கண்ணை வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. சொல்லி முடி இப்போ அந்த வேதியரை காப்பாற்றி அவரை தேற்றி அர்ஜுனை வந்து அனுப்பிச்சிட ரொம்ப சந்தோஷமாக கண்ணன்ட்ட வந்து சொல்கிறார். அவரை வந்து நான் ஒரு தற்கொலையிலேருந்து அவரை நான் காப்பாற்றிட்டேன். அவனுக்கு சரி வா போகலாம் அவனு கூப்பிட்டு போனால் அங்கே எல்லாம் சோகமாக இருக்காங்க. யாரும் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. பேசினோம்னா இவனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரியல அர்ஜுனனுக்கு. என்ன நடந்தது, என்ன அப்படின்னு கேட்குறான். கேட்டவொன்னே பதில் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. இந்த மாதிரி அபிமன்யு இறந்துட்டான்னு சொல்கிறதுக்கு எல்லாம் தயங்குறாங்க. அபிமன்யு எங்கேன்னு கேட்குறான். அவர் ஒரு தான் மிஸ்ஸிங். ஆமாம், அவனை தான் காணா, அவனை பார்த்தான் காணணுன்னா அபிமன்யு எங்கேன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து அபிமன்யை கொண்டுட்டாங்க. இதற்கு முதல் காரணம் ஜெயத்திரந்தன் தான். ஜெயத்திரந்தன் எங்களை உள்ளறையே விடலை. அபிமன்யு உள்ளே உடைச்சிட்டு போயிட்டான். சாதாரணமான வீரன் இல்லை, எல்லாரும் ஏற்று நின்னான். எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. எங்களால் போய் உதவி செய்யவே முடியலை, உள்ளே போக முடியாத அளவுக்கு ஜெயத்திரந்தன் எங்களை தடுத்துட்டான் அப்படின்னோடனே அர்ஜுனன் சொல்லுவான், வேதியருக்கு நான் சொன்னேன், ஆகையினால நாளை மாலைக்குள்ளர ஜெயத்திரனை கொல்லலைன்னா நான் தீயில விழுந்து சாவேன் அப்படின்னு சபதம் பண்ணிவிடுவான். அக்னி சாட்சியாக நான் அந்த எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் சொன்னவொன்னே இங்கே தர்மருக்கு கலக்கமாயிடும். அதான் ஏற்கனவே பீமனத்தில் சொன்ன இல்லைங்களா, இவன் எவ்வளோ பெரிய இழப்பை இழந்துட்டு நிற்கிறான். நாளைக்கு ஜெயத்திரனை கொல்லலைன்னா நான் வந்து தீயில விழுந்து சாவேன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அண்ணன் நான் தான் என்ன பண்ணணும்? ஆமாண்டா, விடக்கூடாது. நாளைக்கு வந்தவொடனே அவனை போட்டு தள்ளிடுவோம். அப்படி தானே இருக்கணும். பீமனுக்கெல்லாம் அதானே இருக்குது. அந்த ஆக்ரோஷம். இப்போ இந்த சபதம் பண்ணவொன்னே தர்மன் பீமனை கூப்பிட்டு சொல்லுவார், நீ போய் துரியோதன்ட்ட நாளைக்கு ஜெயத்திரனை வர வேண்டான்னு சொல்லுவார். அவனோன்னு எப்படி நிலம் மனுஷன்தானா, நீ எப்படி உன்னால் இப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு நியாய தர்மங்களை சொல்லுவார். நம்ம அங்கே சொன்னதுனால நம்ம இங்கே கொஞ்சம் விரிவாக போவேனான்னு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப அருமையான இடம். நம்ம மறுபடியும் சொல்கிறது தப்பு இல்லை. என்ன காரணம்னா, தர்மனுடைய தர்மம் எப்படின்னா
தனக்கு ஒரு நியாயம்னு ஒன்று தெரிஞ்சு போச்சுன்னா அதை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக அவனுடைய இயல்பு அது. அப்போ என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம் சொல்கிறேன். ஜெயத்ரதன் யாருன்னா, இந்த 100 பேருக்குமே ஒரே சகோதரி. பாண்டவர்கள் 5 பேரை சேர்த்தீங்கன்னா 105 பேர். துச்சலைங்கிறவ தான் இவங்க எல்லாத்துக்குமே சகோதரி. இந்த துச்சலையுடைய கணவன் தான் அந்த ஜெயத்ரதன். அப்போ ஒரே ஒரு சகோதரி விதவை ஆகிடக்கூடாது, அதுக்கு நான் காரணமாகிடக்கூடாது. அங்கேயும் சுயநலம் தான் தர்மனுக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து ஜெயத்ரதன் சாகிறதுக்கு நான் காரணமாகிடக்கூடாது இல்லையா, தர்மமாகாத. அதனால் நான் ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன். அதனால் பீமா, இது வேறு யாரும் இந்த செய்தியை கொண்டு போகக்கூடாது, நீ தான் கொண்டு போகணும் அப்படின்னு பீமனை போக சொல்கிறார். இவ்வளோ நியாயங்களையும் கேட்டுட்டு பீமன் இப்படி ஒரு சண்டாள பாவியான கண்ணனாக வந்திருக்கான். ஒரு தம்பி சாவுங்கிறான், அவன் சாவுக்கு இவன் பரவாயில்லைங்கிறான். ஒரு தம்பி போனால் பரவாயில்லைங்கிறான். தங்கச்சி இதை வந்து விதவையாகக்கூடாதுன்னு நினைக்கிறான். தம்பி பிள்ளையே செத்து போய்க்கிறான். ஆனால் ஒரு செய்தியை சுமந்துட்டு போகிறவனுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். தர்மங்கிற பேர் அதுவும் கொடுமை பாருங்க. வேற எவனாச்சும் பரவாயில்ல, துரியோதனை கொல்லணுங்கிற ரொம்ப துரியோதனை போய் சொல்லு அப்படின்னா, ஒரு கதையை நான் அது படிக்கும்போது சரி, அந்த மாதிரி ஒரு நியாய தர்மங்களை வந்து அதுக்குள்ளே அவங்க கொண்டு வராங்க பாருங்கள். அது உண்மையிலே வந்து ரொம்ப 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 பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த கதைக்குள்ளே யாருமே இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, முடியாது, சொல்ல முடியாது. அப்போ தர்மன் இங்கே தவறிட்டான்ல, நியாயம் தவறிட்டான்ல, யாராவது ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லை, அதை சொல்லக்கூடாதுங்கிறத அந்தந்த கேரக்டர் அப்படியே நிறுத்திருக்காங்க. அப்படியே கடைசி வரைக்கும் அவன் தர்மன் தன்னுடைய தர்மத்திலேருந்து அவன் ஒருபோதும் மேலவே இல்லை. கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிச்சான். இங்கே வெற்றி ஆனாலும் சரி, தோல்வி ஆனாலும் சரி, தம்பி போனாலும் சரி, வந்தாலும் சரி, தன்னுடைய தர்மத்திலேருந்து விலகக்கூடாதுங்கிறத அவன் எவ்வளோ கவனமாக இருந்தாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போது இந்த செய்தியை சுமந்துக்கிட்டு பீமன் வேண்டாம் இருப்பா, அவனை பார்த்தாவே கொல்லணும்னு நினைக்கிற ஆள் அவங்ககிட்ட தூதுவனா போனால் எப்படி இருக்கும்? அதுவும் அங்கே பாசறையில் நைட்டு இரவு வந்து பீமன் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அவன் எதுக்கிட்ட அங்கே வந்திருக்கான், கதையை தூக்கிட்டு வந்திருக்கானா, சும்மா வந்திருக்கான ஆள், நைட்டில் சண்டை கூட வந்திருக்கான அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லை. வர சொல்லு அப்படின்னோடனே என்னன்னு, இந்த மாதிரி தர்மன் ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காரு. என்ன, இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து சபதம் பண்ணியிருக்காரு, நாளைக்கு சாயங்காலத்தில் நாளை மாலை முடிகிறதுக்குள்ளார ஜெயத்ரதனை கொல்லலைன்னா தீயில விழுந்து சாவன்னு சொல்லியிருக்காரு. சபதம் பண்ணிட்டார். சபதம் நிறைவேறலைன்னா அவர் தீ குளிச்சிருவார். இதை வந்து உங்களை சொல்கிறாரு அண்ணன், துச்சலை வந்து விதவை ஆகக்கூடாதான் அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு எப்படி இருக்குன்னா, அடடா தர்மனுடைய நியாயம் ரொம்ப நெகிழ்ந்துருவார் துரியோதனை. அதாவது தர்மனை வந்து பாராட்டினது இந்த இடம் துரியோதனன். கடகலக்கணம் நம்ம சொல்கிறீங்களா, துரியோதனன் கடகலக்கணத்திட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிரி முகாமிலேருந்து வந்தாலும் கூட அந்த செய்தியினுடைய தன்மை என்னன்னு பார்ப்பாங்க. உண்மையாக இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க, அப்படியே நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இது இப்போ அடுத்த நாள் வந்து ஜெயத்ரதனை வந்து அவர் லாக் பண்ணிவிடுவார் துரியோதனன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு குரூர என்னன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவன் கேட்குறான் ஜெயத்ரதன், அர்ஜுனை தீயில விழுந்து சாகிறேன் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு வந்துடுது. இவர் வேண்டாப்பாங்கிற, அவன் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வெளியே வந்தால் போதுங்க. ஆனால் ஜெயத்ரதன் கேட்க மாட்டேங்கிறான். எப்படியோ அதை நான் நேரில் பார்க்கணுங்கிற ஆசையாக இருக்குது. அதுக்கு இங்கே ஒரு கண்ணன் ஒரு சூச்சகம் பண்ணுறாரு. இந்த கிரகணம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஜெயத்ரன் வதம் அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் ஏற்படுது. இப்போ சூரியன் மறைக்கிறார். மறைச்சவொடனே போர் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க, டைமிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அர்ஜுனை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தீ மூட்டை சொல்லி அவன் ரெடி ஆகிடுறான். கொல்ல முடியல, நான் தீயில விழுந்து சாகிறேங்கிற முடிவுக்கு அவன் வந்துடுறான். வளம் வந்துக்கிட்டு இருக்கான். 3 வளம் வருவாங்க. முதல் வளம் வர்றான். வந்தவொடனே ஜெயத்ரதன் ரெடி ஆகிடுறான். அவன் ஒரு மலையிலேருந்து பார்க்குறான் வேடிக்கை. இப்போது 2வது வளம் வரும்போது கண்ணன் சொல்லுவார், அர்ஜுனா நீ சாக போகிற, எனக்காக ஒரே ஒரு முறை நீ வில் அம்பை எடுத்து தொடுக்கணும், அது என்னுடைய விருப்பம்